வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு தரும் பலன்களை பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு, பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் பெண் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது இன்னும் பிரச்சனை கொடுக்கும், திருமணம் தாமதமாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனாலே நிறைய திருமண வாழ்க்கையில் பாருங்கள், சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு, அதனாலே பிரச்சனை கொடுத்துரும் அப்படின்னு ஜாதகம் ஏதாவது வரன் வந்தது, பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்தாலும் சரிங்க, அந்த ஜாதகத்தை வேண்டாம்னு தள்ளி வைக்கிறாங்க. அல்லது அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இருந்தாலும் அதை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, அதனால பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்தால் பிரச்சனைகள் பாதிப்பு கொடுத்துரும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே எங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் வரன் தட்டி போய்கிட்டே இருக்கு, இந்த மாதிரிலாம் கவலைப்படுறாங்க இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்கு, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா இதுக்கு விதி அப்படின்னு இருந்தால் விதி விலக்கும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம முன்னோர்கள் விதி அப்படின்னு ஒன்று சொன்னால் அந்த விதிக்கு விலக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விதி விலக்கெல்லாம் என்ன, இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கணும், அந்த வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம், அடுத்தது அவங்களுக்கு என்ன பொருளாதாரத்தில் வளர்ச்சி, நல்ல குடும்பம் கொண்டு போகக்கூடிய அமைப்பு, நல்லபடியாக புருஷன் கொண்டாட்டியும் நல்ல கணவன் மனைவி நல்ல ஒத்துமையாக வாழக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. விதி அப்படின்னு சொன்னால் விதி விலக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க சரிங்களா. இப்போ சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தால் அது பாதிக்காத அமைப்பு. இப்போ பாதிப்பு தரும் அப்படின்னா பாதிக்காத அமைப்பை நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா. விதியிலேருந்து விதி விலக்க சொல்கிறேன். இப்போ அந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தால் அது பாதிக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்தாலும் அது பாதிப்பு தராத அமைப்பு. இப்போ ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அது எந்தெந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, அங்கேயே செவ்வாய் பகவான் ஆட்சி அப்படிங்கிறதுனால மேச ராசியில் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு. இது விதியிலிருந்து விதி விலக்கில் வரக்கூடிய அமைப்பு. அடுத்தது சிம்ம ராசியில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தாலும் இதுவும் பாதிக்காத அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சிம்ம ராசியில் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு. அடுத்தது விருச்சக ராசியிலும் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால இந்த ராசியிலும் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு. அடுத்தது மகர ராசியிலும் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு. மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால இந்த ராசியிலும் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு. இது ஒருவித விதியிலிருந்து விதி விலக்கு. அதாவது சூரிய பகவானும் செவ்வாய் பகவான் அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ராசி, அவங்களுக்கு யாராவது ஒருவருக்கு ஆட்சியாக உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு. அடுத்தது அந்த லக்னத்துக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பாக்கியாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் வந்துட்டாலும் அது பாதிப்பு தராத அமைப்பு. இந்த மாதிரி லக்னாதிபதியாகவும் வந்துட்டாலும் பாதிப்பு தராத அமைப்பு. இது விதியிலிருந்து விதி விலக்கில் வந்துடுங்க. அதாவது என்ன அப்படின்னா, சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவோ அல்லது பஞ்சமாதிபதியாகவோ அல்லது பாக்கியாதிபதியாகவோ இந்த சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ இருந்தாலும் இதுவும் பாதிக்காத அமைப்பு. அந்த லக்ன சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவங்களுடைய இணைவு ஏற்பட்டிருந்தாலும் அந்த லக்ன சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பாதிப்பு தராது. விதியிலிருந்து விதி விலக்கில் ஆகக்கூடிய அமைப்பாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது அப்படின்னா, இவங்களுடைய இணைவு இருக்கக்கூடிய ராசியை குரு பார்த்தாலும் பாதிக்காத அமைப்பு. குரு பகவானுடைய பார்வை கோடி குற்றத்தை நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால குரு பகவான் இவங்களுடைய இணைவு ஏற்பட்டிருக்கும் போது, அதாவது செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் எந்த ராசியில சேர்ந்திருக்காரோ அந்த ராசி இவங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறாத ராசியாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க, குரு பகவானுடைய பார்வை அவங்க மேல இருந்தாலும் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது.
திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். திருமண வாழ்க்கையும் எந்த ஒரு சிக்கலும் பிரச்சனையும் ஏற்படுத்தாத அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அல்லது அந்த லக்ன சுபர்களுடைய பார்வை ஏற்பட்டாலும் ஓரளவு பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. லக்னாதிபதியுடைய பார்வையோ அல்லது பஞ்சமாதிபதியுடைய பார்வையோ அல்லது பாக்யாதிபதியுடைய பார்வையோ சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கு இல்லைங்களா, இவங்க லக்ன சுபர்களுடைய பார்வை ஏற்பட்டாலும் பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அல்லது இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தாலும் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த மாதிரி இணைவு இருந்து திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசையே வராத இருக்கும் பட்சத்திலையும் பாதிப்பு தராத அமைப்பு தாங்க. இந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அவங்களுடைய திசை நடந்தால் மட்டும்தான் திருமணத்துக்கு பிறகு சூரிய பகவானுடைய திசையோ அல்லது செவ்வாய் பகவானுடைய திசையோ அல்லது இவங்களுடைய இணைவு பெற்றிருக்காங்க இல்லையா அந்த ராசி அதிபதியுடைய திசையோ நடந்தால் மட்டும்தான் இவங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய இணைவு அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்க சம்பந்தப்பட்ட இவங்களுடைய திசை திருமணத்துக்கு பிறகு வராத பட்சத்தில் பாதிப்பு இல்லாத அமைப்பு தாங்க. திருமணத்துக்கு முன்பே இந்த சூரிய பகவானுடைய திசையோ அல்லது செவ்வாய் பகவானுடைய திசையோ அல்லது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வீடு கொடுத்த கிரகத்தோடைய திசையோ திருமணத்துக்கு முன்பே நடந்துருச்சு, திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய திசை வரலை அப்படி இருந்தாலும் இதுவும் பாதிக்காத அமைப்பு தாங்க. இந்த அமைப்புலலாம் நம்ம பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி அமைப்புலலாம் இருக்கா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படுத்தாத அமைப்பு தாங்க. ஏன்னா பொதுவாக பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த இணைவு இருந்தால் அது கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாலேயே பெண் குழந்தை பெற்றவங்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இணைவு இருக்குது அப்படின்னா அதை நினச்சே ரொம்ப கவலைப்படுறாங்க. பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுன்னே தெரியலைங்க, சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் பிரச்சனை ஏற்பட்டுருமோ அப்படின்னு நிம்மதி இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த விதியிலேருந்து விதி விலக்கில் இருக்கா, அந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் விதி விலக்கில் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க. அந்த லக்ன சுபராக சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ இருக்காங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய திசையே நடந்தாலும் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், நல்லபடியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் தராத அமைப்பு தாங்க. சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி விதியிலேருந்து விதி விலக்கில் இருக்கும்போது நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும், ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க சரிங்களா. அல்லது பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய திசை வராத பட்சத்தில் நல்ல பலன்கள் உண்டு, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த கிரகம் சேர்ந்திருந்தாலே அதனாலேயோ அவங்களுக்கு வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிங்க, இப்போ பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு இருக்கா, பிரச்சனையில் இருக்கா, தோஷத்தில் இருக்கா, இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு அவங்க சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்குமே தவிர அந்த கிரகம் இருக்குது அதனாலேயே பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு நம்ம பலனை நிர்ணயம் பண்ணக்கூடாது. அந்த திசை நடந்தால் அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த திசை நடந்தால் திருமணத்துக்கு ஏற்று பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் இருந்து அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த திசை நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, மற்ற கிரகங்களுடைய திசை நடக்கும்போது இவங்க சம்மந்தப்பட்ட புத்தி வருமே அதனால் பிரச்சனை வருமா அப்படின்னா அப்படி வராதுங்க. ஒரு கிரகம் புத்தியிலெல்லாம் பிரச்சனை தராது சரிங்களா. அப்படியே வந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் அந்த தரக்கூடிய அமைப்பு உண்டே தவிர பிரச்சனை கைமீறியெல்லாம் போகாது. ஏன்னா திசாநாதன் ஒத்துழைப்பு இல்லாமல் புத்திநாதனால செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனால அந்த திசை நடந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். மற்ற கிரகத்துடைய திசையில் இவங்க சம்பந்தப்பட்ட புத்திகள் வந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது சரிங்களா. இப்போ பொதுவாக இந்த சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கும்போது அவங்க விதியிலிருந்து விதி விலக்கில் இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் பயப்படாதுங்க. அவங்களுக்கும் திருமணம் அமையும், நல்லபடியாக குடும்ப வாழ்க்கையும் அமையும். எல்லா நல்ல பலன்களும் அந்த ஜாதகருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா. நன்றி, வணக்கம்.